அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈதோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது பக்ரீத்தே வந்து வரப்போகுது. பட் இப்போ தான் நான் விலாக் போடுறேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன் லேட் ஆணுச்சு அப்படின்ற எல்லா ரீசனுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்குது. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வித் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு பிரைடல் அட்டன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொரியர் அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணாம், எங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிளாஸ், அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸாலிக்ஸ் தேவையான கிட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் கிட் தான் கொடுத்தோம். இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிட்டே வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஹென்னா பவுடர், யூக்கலிப்டஸ் ஆயில், ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் தேவையான எல்லாமே இருக்கும். அதாவது வெயிட் மிஷின்லேருந்து, செல்லோ டேப் டிஸ்பென்சர்லேருந்து, செல்லோ டேப், பின்ஸ், அதுக்கப்புறம் வந்து செலஃபன் ஷீட், ப்ரீ கட் பண்ண செலஃபன் ஷீட், ரோல் பண்ண செலஃபன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z எல்லாமே. நீங்கள் எதுவுமே வெளியில் போய் ஒரு மெசரிங் கப் முதற்கொண்டு அதில் இருக்கும். ஒரு செல்லோ டேப்லேருந்து, பின்ஸ்லேருந்து எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஒரு அட்வான்ஸ் கிட் அளவுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கிளாஸ் டீடைல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் கிட், அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம், ஆயில், அந்த மாதிரி ஆஃப்டர் கேருக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்கள் வந்து ஒரு பிரைடுபியாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து பிரைட் மேடுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150லேருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது பிரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட 150லேருந்தே வந்து நம்ம வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம். நம்ம எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் சாரி ப்ரீ பிளேட் ராப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாரி ப்ரீ பிளேட்டிங் ராப்பிங். ஸோ ஓகேவா, ஸோ அதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சாரி ப்ரீ பிளேட் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ சாரி டிராப்பிங் நம்ம எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து நம்ம சாரி ட்ராப் பண்ணணும், நம்ம வந்து குயிக்காக வந்து சாரி வந்து ட்ராப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ பிளேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் 100 ரூபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து ப்ரீ பிளேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாரி கொரியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீ பிளேட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 800, 1000 ரூபீஸ், 1500 வரைக்கும் தான் சாரி வந்து ப்ரீ பிளேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து 100 ரூபீஸ்க்கு ப்ரீ பிளேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா சாரி ப்ரீ பிளேட்டிங் அண்ட் டிராப்பிங் கிளாஸஸ்மே எடுத்துட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் பற்றின டீடைல்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃப்ரேம் பண்ணணும், இல்லை சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும், இல்லை சாக்லேட் பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும், இல்லை பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூ பார்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்கு. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டுமே நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப், அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்புமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சோப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களுக்கு குப்பமேனி சோப் வேணும், இல்லை கேரட் சோப் வேணும், இல்லை பீட்ரூட் சோப் வேணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஆலோவேரா சோப்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, ரோஸ் சோப், அந்த மாதிரி வந்து எல்லா டைப் சோப்புமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான். நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்குமே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ், அதுக்கப்புறம் பெய்ட் கிளாஸஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸ்மே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிளாஸஸ் பற்றின டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் நம்ம பண்ணுற என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆரி ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 500லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஃப்ரீ கிளாஸஸ்மே நம்ம கிட்ட எடுக்க போகிறோம். அதே மாதிரியே பெய்ட் கிளாஸ்மே நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற கிளாஸஸ்மே நம்ம வந்து எடுக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ் தான். அதாவது சில்க் பேங்கிள்ஸ் சொல்கிற எல்லா பேங்கிள்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்மே இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. ஸோ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னென்ன கிளாஸ் எப்போ போடுவேன் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ 1 by 1 எல்லா கிளாஸஸ்மே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான், அதாவது சிக்ரெட் பேங்கிள்ஸ் தான், நேம் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டைப் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸ், சைல்டுக்குலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு
உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக ஹேர் பேண்ட்ஸும் பேபிஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க. பெருநாள் அப்படின்னு சொன்னாலே வந்து மெஹந்தியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் மெஹந்தியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியூருக்குலாம் வந்து மெஹந்தி ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரியான ஐடியாவில் இல்லை. ஸோ நான் ஆர்டர்ஸுமே நான் வந்து வெளியூருக்கு எடுக்கவே இல்லை. லோக்கல் பிக்கப், அதாவது எங்கள் ஊர், அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர், அந்த மாதிரியானவங்க மட்டும் வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அதெல்லாம் வந்து அப்படி தான் போட்டிருந்தேன். வெளியூருக்கு வந்து நான் கொடுக்குற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வெளியூர் ஆர்டர்ஸ் நான் எடுக்கலை, உள்ளூர் ஆர்டர் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுவே வந்து நல்ல ஒரு ஆர்டர் வந்து நிறைய கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து டேட் வந்து கொடுத்துட்டாங்க. பேபி வந்து இந்த டேட்டில் பிறக்கும் அப்படின்ற மாதிரியான டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து வெளியூருக்குலாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு உள்ளூருக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு 2 நாளாகவே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெஹந்தி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் மெஹந்திலாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு, அதாவது என்னோடய அண்ணா பொண்ணுக்கு வந்து மெஹந்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெஹந்தி வச்சிட்ருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இந்த டைம் வந்து சும்மா ஒரு டெடிபியர் போட்டிருக்க மாதிரி, ஒரு கேர்ள் வந்து டெடிபியர் வச்சுருக்க மாதிரி வந்து தீமில் தான் வந்து போட்டோம். ரொம்பவே சிம்பிளாக தான் போட்டது. அதுவே பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ 2 கையிலையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டாக வச்சு விட்டுட்டேன். ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் இருந்துச்சு. ஸோ அடுத்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து டிசைன் வந்து வச்சு விட்டுருந்தேன். இது வந்து அவங்களே சூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வச்சு விடுங்க மாமி அப்படின்னு கேட்டனால சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வச்சு விட்டது. அவங்களுக்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வச்சேன். அதாவது இதெல்லாம் எல்லாமே வந்து மொதல் நாளே வந்து மெஹந்தியோட ஒர்க்லாம் எல்லாமே முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் வந்து டிசைன் வந்து எனக்கு வச்சுருந்தது. டிசைன் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால மெயினாக வந்து உள்ளங்கையில் தான் வைக்கலான்னு ஐடியா. அதுக்கப்புறம் லைட்டாக கீழே இந்த டிசைன்ஸ் போட்டேன். ரொம்பவே சிம்பிளான டிசைன்ஸ் தான், பட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மெஹந்தி டிசைன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் தான் வச்சுருக்க முடிஞ்சிச்சு, ரொம்பலாம் நான் வச்சுருக்கலை. ஏன்னா சளி பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதோட எடுத்துட்டேன். அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெயின் இருந்துச்சு. நான் ப்ராப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலை. நம்ம ஸ்டெயினை ஃபோட்டோவே எடுக்கலையேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தபடியே தான் லைட்டாக வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் ஆகிடுச்சு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா மருதாணிக்கு அப்புறம் பெருநாள் அப்படின்னாலே வந்து பூ அதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ வந்து பூ வந்து கட்டிகிட்டு இருந்தோம். பூ வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரேட் அதிகமாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பெருநாள் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பூ வந்து உதிரி பூவாகவே வாங்கி மேக்ஸிமம் கட்டுறது தான் நல்லதுன்னு உதிரி பூவாகவே வாங்கி கட்டிடுவோம். ஸோ அந்த அன்றைக்கும் பார்த்திங்கன்னா பூ தான் கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எதுவுமே அப்போல்லாம் வந்து பண்ண முடியல. ஏன்னா கரெக்டாக லாஸ்ட் டைம் அப்படின்றனால எனக்கு அதிகமாக எதுவும் பண்ண முடியல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதோட விட்டுட்டு போயிடுறது, அந்த மாதிரி தான். ப்ராப்பரான விலாகாகவும் இது இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதிகமாக எதையுமே வீடியோ எடுக்கலை, சாப்பாடு செய்கிறது அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை. ஸோ நான் வந்து இந்த சைடு வந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொரிச்ச ரொட்டி அப்படின்லாம் செய்வாங்க நம்ம வீட்டில் எப்போதுமே. நீங்கள் போன விலாக் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இது நெக்ஸ்ட் டே, அதாவது பெருநாளைக்கு காலையில் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்லாஸ் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு டார்க்கான மெரூன் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீ தான் ஆக்சுவலாக கட்டலாம், அதாவது ஈவினிங் டைம் இந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு புரியும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்தது இதுதான். ஏன்னா இது வந்து தலைப்பெருநாள் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, அதுக்கப்புறம் கைலி, பெனி அந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாங்க. கைலிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆஷ் கலர் கலந்த மாதிரி ஒரு கைலி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கலந்த மாதிரி கைலி, அப்புறம் நார்மலாக வந்து கலராக இருக்கும்ல, லாஸ்ட்டாக பார்க்குறது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி கைலின்னு ஒரு 3 டைப் கைலி வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக பனியன், அதுக்கப்புறம் 2 ஷர்ட் அந்த மாதிரி வந்து வாங்கினாங்க. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து தலைப்பெருநாளைக்கு வந்து வாங்கி கொடுக்குற இதனால மாப்பிள்ளைக்கும் எனக்கும் வந்து வாங்கி கொடுத்த விஷயந்தான் வந்து இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சைட் பை சைட் வந்து சாரீஸ்லாம் எடுத்தாச்சு. சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக, அதாவது ஒரு சாரியே வந்து 2000-3000 அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நான் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பெருநாள் அன்னைக்கு எனக்கு வந்து ஒன்று குழந்தை பிறந்திருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து லாஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு வந்து சாரீ வந்து கட்டுறது ஹெவியாக கட்ட முடியாது அப்படின்றதுனால நான் ரொம்ப வந்து சாஃப்டான சாரீ தான் எடுத்தேன். அதே மாதிரி தான் என்னோடய இன்லாஸ் வீட்லேயுமே பார்த்து நல்ல சாஃப்டான சாரியாக, அது பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கும், பட் கட்டும்போது வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே இந்த சாரீ எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு தலைப்பெருநாளைக்கு வச்சுருந்த சாரீ தான். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், கல் வச்ச சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால நம்மளுக்கு உடுத்தவும் முடியாது, உடுத்தினாலும் கொஞ்சம் சாஃப்டாக உடுத்துற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவும், ப்ளஸ் வந்து எப்படி இருந்தாலும் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கட்டுற சாரியாக தான் இருக்கும் அதிகம். அப்போ வந்து சாரீ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹெவியாலாம் எந்த சாரியும் கட்ட முடியாது. இது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கட்டிக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 5 சாரீ பக்கம் எடுத்தாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், லைட்டான ஸ்டோன்ஸு ஒர்க் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஹெவியான சாரீஸ்லாம் இதுக்கப்புறம் வந்து பாப்பா இருக்கனால கட்ட முடியுமான்றதே தெரியல. ஏன்னா மேரேஜ்க்கு வாங்கின சாரீஸே இன்னும் பாதி கட்டாமல் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி ரொம்பவே வந்து சாஃப்டான சாரியாகவே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 2 வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நான் காட்டுற அந்த எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி ஒரு சுடிதார் மெட்டீரியலும் நார்மலாக வந்து எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாத ஒரு சுடிதார் மெட்டீரியல், அது தைக்க கொடுத்தனால இந்த வீடியோவில் நான் காட்ட முடியல. ஸோ வந்து அதுதான் ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஹேர் அசசரிஸ் அந்த விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. கிளிப்லேயே வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி இதில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வைக்கிற கிளிப்புமே வந்து வாங்கியிருந்தாங்க. சைடில் அப்படின்னா லைட்டாக சுருட்டிட்டு சைடில் வைப்பாங்க, ஸோ அது வந்து நான் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி சைடில் வைக்கிற கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் கிளச்சஸ், அந்த மாதிரிலாம் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாளைக்கு எல்லாமே வாங்கியிருந்தாங்க. பட் எல்லாமே நான் போட்டேன்னா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் கொண்டாடுறதுனால எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த சாரியில் ஒன்று கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இன்லாஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க வாங்கி கொடுத்த, அதாவது என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்த சாரி வந்து கட்டலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்த விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே எடுத்து வச்சு காலையிலேயும் கிளம்பி குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ நான் எந்த சாரீ கட்டினேன் அப்படின்றதும் இந்த வீடியோலேயே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான். இது வந்து நான் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சிறுவப்பா வளவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக வந்து போகும், அதாவது போடுவாங்க. நார்மல் வளையல் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்டோனும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது, உடையாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாய், 200, 250 அந்த மாதிரி ரேட்டில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து சேலைக்கு எல்லாத்துக்கும் மேட்சாக வந்து வாங்கியாச்சு. ரெட் கலர், கோல்ட் கலரு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் அப்படின்னு சாரீஸ்க்கு மேட்சாக வாங்கியாச்சு. எக்ஸ்ட்ராவும் வாங்கினாங்க காமன் கலராக. இது வீடியோவில் உங்களுக்கு வந்து வேறு மாதிரியும் தெரியலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வந்து 2 பாக்ஸும், அதுக்கப்புறம் காமனாக வந்து இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மல்டி கலர் கல் வச்ச மாதிரி ஒயிட் கலர் கலந்ததாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேங்கிள்ஸ் எல்லாமே பாக்ஸில் வந்து இருக்கும். ஒரு சில இது வந்து இந்த மாதிரி பிங்க் ரேப் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டைம் நான் வீடியோ போட்டிருந்தப்பயே வந்து நிறையா பேர் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து எங்களுக்கும் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வாங்கி தரலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை பற்றின டீட்டெயில் வந்து சொல்கிறேன். தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து வாங்கி கொரியர் கூட பண்ணி விட்டுருவோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வாங்கின இந்த சாரீ தான் வந்து நான் உடுத்திருந்தேன். அதாவது இது ஒரு மாதிரி ரோஸ் கலர் எல்லாமே கலந்த கலராக இருக்கும். ரோஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலர் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேட்சாக கிளிப்பு அதுக்கப்புறம் வளையல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு தானே போடுவோம், அதனால் அது வந்து மேக்ஸிமம் நாங்கள் வாங்க மாட்டோம். மற்றபடி கிளிப்ஸு வளையல் இது மட்டும்தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வாங்கிப்போம். ஸோ எல்லாமே போட்டதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்தாச்சு. அது இல்லாமல் வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாமே ரெடி ஆகி தொழுகைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ரெடி ஆகி எல்லோரும் போகும்போது அவங்களையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆண்கள் எல்லாரும் தொழுகைக்கு போனதுக்கப்புறம் பெண்களுக்கும் வந்து எங்கள் ஊரில் தொழுகை வச்சாங்க. பட் நாங்கள் வந்து போக முடியல. அதனால் நாங்கள் வீட்டிலேயே எல்லாருமே வந்து தொழுதாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த அன்னைக்கு என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டலாப்பம், கோழியாப்பம், பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்க இது வந்து தோசை மாதிரி தான் தெரியும். இதுதான் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு இதெல்லாம் வச்சு செய்கிறது தான் வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா, நெக்ஸ்ட்டு வந்து கோழியாப்பம் வட்டலாப்பம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து காமனாக இருக்கிறது இந்த பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டாலே. அதுக்கப்புறம் வந்து பாயசம், அதுக்கப்புறம் கறி குழம்பு, அதுக்கப்புறம் கடல் பாசின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இது எல்லாமே தான் வந்து அந்த அன்னைக்கு வந்து ஸ்பெஷலான சாப்பாடாக இருக்கும். இது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவும் செய்வாங்க, இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவும் செஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்றதுனால ஒரு 2 டிஷ்ஷாக அந்த மாதிரி செஞ்சுக்கிறது. பரோட்டாவும் செஞ்சுப்போம், அதே மாதிரி வட்டலாப்பம் கோழியாப்பத்துலேயும் வந்து செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து பெருநாள் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பெருநா காசு தான். ஸோ எல்லோரும் வந்து பெருநா காசு கொடுத்துருந்தாங்க. அதுவும் முன்னாடிலாம் வந்து நம்ம கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது அது ஒரு மாதிரி பெருநா காசு வந்து சேரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே பல்காக வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பெருநா காசு எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கு இடையில வந்து என்னோடய சித்தப்பா வீடு, அதாவது செச்சான்னு சொல்லுவோம், ஸோ அவங்க வீடு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னைக்கு மதியம் எப்போதும் போல் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா இது எல்லாமே தான் வச்சுருந்தாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாமே. பட் எனக்கு வந்து சாப்பிட முடியலை. ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, டெலிவரி பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீட்டில் யாருமே சாப்பிடவும் இல்லை, நானும் சாப்பிடவும் முடியல. எல்லோரும் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் வந்து பிறந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து இன்ஷா அல்லாஹ் என்னோடய பாப்பாக்காக அதிகமாக துஆ செய்யுங்க. இந்த vlog வந்து இவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சதுக்கான காரணம் வந்து இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.